ஓகே. தேர்ட் சம் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அதோடு இல்லாமல் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடையட்டும், அப்படியே நானும் பயனடைஞ்சுக்குவேன். நன்றி. இப்போ வாங்க தேர்ட் சம் பார்ப்போம். ரெப்ரசன்ட் த ஃபங்க்ஷன் எஃப் 1,2, 2,2, 3,2, 4,3, 5,4. த்ரோ இதை இந்த ஃபங்க்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஆரோ டயக்ராம், டேபிள் ஃபார்ம், கிராஃப் இது மூலமாக ரெப்ரசென்ட் பண்ண சொல்கிறாங்க. நம்ம செகண்ட் சம் பார்த்தோம் இல்லையா, அதே தான். ஆர்டர் பேர் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம் செகண்ட் சம்மில். தேர்ட் சம்மில் ஆர்டர் பேரை அவனே கொடுத்துட்டான். ஸோ ஆரோ டயக்ராமும் டேபிள் ஃபார்மும் கிராஃபும் ஈஸியாக போட்டுடலாம். இப்போ வாங்க நம்ம பார்ப்போம். ஆர்டர் பேர் எடுத்துட்டேன். ஆரோ டயக்ராமுக்கு ஃபங்க்ஷனுக்கு எஃப் பேர் கொடுத்துருக்கான். அதே இது டொமைனுக்கும் கோடமைனுக்கும் பேர் கொடுக்கல, நம்மளே ஏபின்னு வச்சுட்டோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய லெஃப்ட் சைடில் இந்த ஆர்டர் பேரில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸில் லெஃப்ட் சைடு இருக்கிறது ஃபுல்லாமே டொமைனு, ரைட் சைடு இருக்கிறதெல்லாம் கோ டொமைனு. ஸோ 2,2,2 எல்லாமே 2 தான். அதனால் ஒரு 2 போட்டால் போதும். அடுத்தது 3, 4 ஓகேங்களா. ஸோ 1லேருந்து 2க்கு கனெக்ஷன், 2லேருந்து 2க்கு கனெக்ஷன், 3லேருந்து 2க்கு கனெக்ஷன், 4லேருந்து 3, 3லேருந்து 2, 4லேருந்து 3, 5 to 4 ஓகேங்களா. ஸோ அவ்வளவுதான். இதுதான் அவங்க கேட்டிருக்கக்கூடிய ஆரோ டயக்ராமு. டேபிள் ஃபார்மும் இதே தான், போன சம்மில் பார்த்தா அதே தான், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ஆரோ டயக்ராமை பொறுத்த வரைக்கும் 2 தடவை 2 இருந்ததுனால ஒரு தடவை எழுதணும். ஆனால் இங்கே வந்து 1 2 3 4 5 ஓகேங்களா. ஸோ இது எக்ஸுன்னா இது எஃப் ஆஃப் எக்ஸ். எக்ஸ் வந்து 1 2 3 4 5. எஃப் ஆஃப் எக்ஸுக்கு 2 தான், 2க்கு 2 தான், 3க்கும் 2 தான், 4க்கு 3, 5க்கு 4 ஓகேங்களா. இதுதான் அவங்க கேட்டிருக்கக்கூடிய டேபிள் ஃபார்ம். ஸோ அடுத்தது கிராஃபு. ஸோ கிராஃபு நம்மளாவே போட்டுக்கலாம். இது வந்து 0 1 2 3 4 5. எக்ஸ் ஆக்சிஸில் 5 வரைக்கும் இருக்குது, அதனால் 5 வரைக்கும் போட்டேன். ஒய் ஆக்சிஸு 4 வரைக்கும் தான். 1 2 3 4 ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் 1,2 1ல் எடுத்துக்கிட்டிங்க. எக்ஸில் பொறுத்த வரைக்கும் 1, எஃப் ஆஃப் எக்ஸு 2. செகண்ட் பாயிண்ட் 2,2. ஸோ இது 2,2. தேர்ட் பாயிண்ட் 3,2, அதுவும் 3,2 ரெண்டுமே இந்த மாதிரி இருக்கும். ஃபோர்த்து 4,3. ஸோ 4 இங்கே இருக்குது, 3 இங்கே இருக்குது, கனெக்ட் பண்ணோன்னா 4,3. நெக்ஸ்ட்டு 5,4. ஸோ 5 இங்கே, 4 இங்கே, செக் பண்ணிங்கன்னா 5,4 ஓகேங்களா. ஸோ இவ்வளவு தான் அவங்க கேட்டிருக்கக்கூடிய கிராஃபு. ஓகே ஸ்டூடெண்ட், மறுபடியும் சொல்கிறேன், வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எல்லாருமே பயனடையலாம். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ ஃபோர்த் சம் பார்த்தீங்கன்னா, ஸோ தட் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் என் கோஸ் டு என் நேச்சுரல் நம்பர். ஸோ 1 வந்து ஸ்டார்ட் பண்ணும். டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 1 இஸ் 1 1 பட் நாட் ஆன் 2 அப்படின்னு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 1 இதைத்தான் நான் எடுத்து எழுதியிருக்கேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 1 ஓகேங்களா. இதை என்னோட எழுதிடுறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 1 கிளார் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதுக்காக. ஸோ இதை வச்சுட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 1 1 அப்படின்னு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சது n அப்படின்னாலே நேச்சுரல் நம்பர் தான். ஸோ n அப்படின்றப்ப 1 2 3 அப் டு கேபிட்டல் N ஓகேங்களா. ஸோ ஒரு 3 நம்பர் நான் எடுத்துக்கிறேன், 3 4 கூட எடுத்துக்குவோம், 4 வரைக்கும் எடுத்துக்குவோம். இப்போ நான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு எடுத்தேன் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 1. ஸோ இந்த இடத்துல எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்றப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 1 மைனஸ் 1. ஸோ 2 மைனஸ் 1 1ன்னு வரும் ஓகேங்களா. ஸோ எக்ஸு 1, எஃப் ஆஃப் எக்ஸு 1 ஓகேங்களா. அவங்க கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் என் கோஸ் டு என். இது எக்ஸு, இது எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ ஆர்டர் பேர் பார்த்தீங்க அப்படின்னா 1,1. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு போட்டிங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2 ஓகேங்களா. எக்ஸுக்கு பதில் 2 மைனஸ் 1. 2 2 சார் 4, 4 மைனஸ் 1 3. ஸோ ஆர்டர் பேர் எக்ஸு 2னா எஃப் ஆஃப் எக்ஸு 3. Then next x is equal to 3 na f of x equal to 2 into 3 minus 1. 2 3s are 6, 6 minus 1 5. So 3, 5 order pair. அடுத்தது x is equal to 4 அப்படின்றப்ப f of x வந்து 2 into 4 minus 1, 8 minus 1 7. ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆர்டர் பேர். ஸோ இப்போ இந்த ஆர்டர் பேரை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், இது 1 1 நாட் ஆன் 2 அப்படின்றத நிரூபிக்க சொல்கிறோம் ஓகேங்களா. ஸோ அதுக்கு நம்ம
வழக்கம் போல் ஆரோ டயக்ராம் போட்டுருவோம். ஸோ ரெண்டுமே நேச்சுரல் நம்பரு. ஸோ இது ஏனும் இது பின்னு வச்சுக்குவோம். ரெண்டுமே நேச்சுரல் ஃபங்க்ஷன் வந்து ரெண்டுமே என்னன்னு கூட வச்சுக்கோ. ஓகேங்க, அவங்க கொடுத்துருக்கது அதான் எஃப் கோஸ் டு என், எஃப் ஆஃப் என் கோஸ் டு என். ஓகேங்களா, ஸோ என்ன 1ல் இருந்து ஆரம்பிக்குது டாட் டாட் டாட். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 அப்படியே டாட் டாட் டாட். இப்போ ஃபஸ்ட்டு செட்டு 1, 1. ஸோ 1ல் இருந்து 1க்கு செட்டு போகுது. 2, 3, 2லேருந்து 3க்கு, 3, 5, 3லேருந்து 5, 4, 7. ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த பக்கம் இருக்க இந்த டொமைன் இருக்கு இல்லையா, அந்த சைடில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ஒரு இமேஜ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதை எப்படி எழுதலாம்? எவ்ரி எலமெண்ட் இன் த டொமைன் ஹேஸ் த யூனிக் இமேஜ் இன் கோடொமைன். ஓகேங்களா, ஸோ ஒன்றுக்கும் ஒரு எலமெண்ட் இருக்குது. therefore this is 1 ஓகேங்களா, 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்தது ஆன் டூவா அப்படின்னு பார்க்குறோம். ஆன் டூனா என்ன பண்ணணும்? இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த கோடமைனில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுக்குமே ப்ரீ இமேஜ் இருக்கணும். இப்போ 2க்கு கிடையாது, 4க்கு கிடையாது. ஸோ 1 by 1 பார்த்தீங்கன்னா ப்ரீ இமேஜ் ஒரு சிலதுக்கு இல்லை. அப்போ எவ்ரி எலமெண்ட், ELTனா எலமெண்ட் does not have the pre-image. ஓகேங்களா, இந்த domain. Therefore this is not onto. ஓகேங்களா, onto ஃபங்க்ஷன் கிடையாது அப்படின்னு எழுதலாம். ஸோ எவ்வளோதான், அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு முக்கியம். இந்த டொமைனில் இருக்க எல்லா எலமெண்ட்டுக்கும் ஒரு இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து 1 இந்த கோடொமைனில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ப்ரீ இமேஜ், அதாவது எல்லாமே கனெக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா ஆன்டு. ஆனால் இங்கே கனெக்ட் ஆகலை, அதனால நாட் ஆன்டு. ஓகேங்களா, ஸோ இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். 5th சம்மு. அடுத்த சம்மு ஃபங்க்ஷன் n கோஸ் டு n, இதே நேச்சுரல் நம்பர் தான். எஃப் ஆஃப் எம் ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ப்ளஸ் 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வழக்கம் போல் என்ன பண்ணலாம்? நேச்சுரல் நம்பர் அப்படின்றப்ப ஸ்டார்டிங் ஃப்ரம் 1லேருந்து எடுக்கலாம். ஸோ எஃப் ஆஃப் எம் அப்படின்றது இங்கே நம்ம எடுத்துருக்குறோம். எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு எடுத்தோம் அப்படின்னா எஃப் ஆஃப் எம் என்ன வரும்? எம்முக்கு பதிலாக 1. ஓகேங்களா, சரி. அப்போ எம் ஈக்குவல் டு 1 தட்டில் எக்ஸு கிடையாது, ஏன்னா எஃப் ஆஃப் எம். ஸோ எம் ஈக்குவல் டு 1ன்றப்ப எஃப் ஆஃப் எம் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் 3 ஆட் பண்ணிங்கன்னா 5. ஸோ 1 எம் 1ன்றப்ப எஃப் ஆஃப் எம் 5, ஆர்டர் பேரு 1, 5. அடுத்தது எம் ஈக்குவல் டு 2ன்றப்ப எஃப் ஆஃப் எம் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 ஈக்குவல் டு இந்த மாதிரி 1 by 1 போட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து எல்லா ஒரு 4 செட் வரைக்கும் எழுதலாம். ஓகேங்களா, 4ன்றப்ப 4 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ப்ளஸ் 3 ஆட் பண்ணிங்கன்னா 16 ப்ளஸ் 4 20 23. ஓகேங்களா, ஆர்டர் பேரு 4, 23. ஸோ இப்போ 4 இதுக்குமே நம்ம செட்டு போட்டு பார்த்துருக்கோம். 4 ஆர்டர் பேர் எழுதியிருக்கோம், ஆர்டர் எழுதியாச்சு. ஸோ இப்போ இதுக்கு நான் வந்து ஆரோ டயக்ராம் போடுறேன். ஸோ ரெண்டுமே நேச்சுரல் நம்பர் ஃபங்க்ஷன் கீழே எழுதிக்கலாம், மேலே எழுதிக்கலாம். ஓகே, 1 2 3 4 5 டாட் டாட் டாட். ஓகேங்களா, 5 போடலாம், 4 வரைக்கும் தான் போட்டுக்கலாம். ஸோ 4ஓட முடிச்சுக்கலாம். இந்த சைடு அதேமாதிரி நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா 1 2 3 எழுதிட்டே இருக்கலாம். பட் இங்கே வந்து நமக்கு 5 வந்து 23 வரைக்கும் இருக்குது. ஸோ 1 ஆரம்பித்து ஸ்டார்ட் போட்டு 5 போட்டு டாட் போட்டு 9 போட்டு டாட் போடுறேன் 50 டாட் 23 டாட் 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 போயிட்டே இருக்குது. ஸோ ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே 1 இருக்கும்போது இங்கே என்ன இருக்குது? 5 வந்து கனெக்ட் ஆகும். ஓகேங்களா, 2ன்றப்ப 9 கனெக்ட் ஆகும், 3ன்றப்ப 15 கனெக்ட் ஆகுது, 4ன்றப்ப 23 கனெக்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு எலமெண்ட் இங்கே இருக்கக்கூடிய இமேஜுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ எவ்ரி எலமெண்ட் இன் டொமைன் ஹேஸ் த இமேஜ் இன் கோடொமைன். ஓகேங்களா,
ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு எலமெண்ட் கோடமைனில் இருக்குது, ஒரு இமேஜ் கோடமைனில் இருக்குது. தேர்ஃபோர் திஸ் இஸ் ஒன் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, அவ்வளோதான் கேட்டிருக்காங்க. ஆன்2 இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கல. அப்படி கேட்டிருந்தாங்கன்னா இது ஆன்2 கிடையாது. ஏன்னா இடையில பார்த்தீங்கன்னா சம் எலமெண்ட்ஸ்க்கு ப்ரீ இமேஜ் கிடையாது. ஏன்னா இதில் இருக்க இமேஜுக்கெல்லாம் இங்கே இருக்குது. அப்போ இங்கே எல்லாமே இருக்கும்போது இங்கே இருக்கிறது எதோட கனெக்ட் ஆகும், எதுவுமே இல்லை. ஸோ அப்போ எந்த இதுவுமே கிடையாதுன்றாலும் ஆன்2 கிடையாதுன்னு சொல்லலாம். பட் அவங்க கேட்கல, அதனால் இதோட முடிச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்த சம் பார்ப்போம்.